ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தமிழ் திரைப்படத்தினுடைய எதிர்கால இளம் இசையமைப்பாளர்கள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதிர்கால இசையமைப்பாளர்கள், இளம் இசையமைப்பாளர்களுடைய லிஸ்ட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து என்னுடைய ரசனை சார் தான் இந்த லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், அது விஷயம் கிடையாது. இந்த 10ல் அவங்க ஒரு ஆளாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அதுவே வந்து பெரிய விஷயந்தான். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினால் அவங்க வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த 10ன்றது வந்து என் ரசனை சார்ந்த விஷயம். அதனால் அவர் வந்து இந்த பாட்டு பண்ணியிருந்தார், இவர் இந்த பாட்டு பண்ணியிருந்தார், இவரை சேர்க்கல, நீங்கள் இவரை வச்சிருக்கலாம், இவரை விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. இது என்னுடைய ரசனை சார்ந்த விஷயம். இதனுடைய பொறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ரசனை உங்களுக்கு ஒத்து இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இதில் ஏதாவது தவறுகள் தான் மன்னித்தருங்க. ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாப் 10 தமிழ் திரைப்பட வருங்கால எதிர்கால இளம் இசையமைப்பாளர்களின் லிஸ்ட் இது. 10வது இடத்தை வந்து பவன் கார்த்திக் பிடித்திருக்கின்றார். பவன் கார்த்திக் வந்து நகர்வலம் படம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காதல் கண்கட்டிதை பண்ணார். காதல் கண்கட்டிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ரசனையாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரசிக்கிற மாதிரி எடுத்த படம். அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று, தன்னம்பிக்கை பாட்டு ஒன்று இருக்கும். உன் நினைவுகள் எதுவோ அதுதான் உன் உலகம், உன் கனவுகள் எதுவோ அதுதான் உன் இதயம், உன் பேர். அது மாதிரி ஜஸ்ட் அது போயிட்டுருக்கோம். அது ரொம்ப நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட, நிறைய வாட்டி அது கேட்ட பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மெலோடி, அந்த படத்தில் ஒரு மெலோடி, மொத்தம் 3-4 சாங்ஸ் தான். அதில் வந்து அந்த மெலோடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காதலே உனக்கென்ன பாவம் செய்தேனோ, இதுவரை விட்டு வைத்து எங்கே சென்றாயோ, இத்தனை காலமாய் இத்தனை காதலை. மோகன்ராஜா அப்படின்றவர் வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் முழுசாக எழுதியிருந்தார். வரிகள்லாம் ரொம்ப நல்லாவும் இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். அடுத்ததாக 9வது இடத்தை பிடிக்கும் இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. இனிமே இப்படித்தான் மோ, எனக்கு வாய்த்த அடிமகள், கட்டப்பாவை காணோம் போன்ற படங்கள் வந்து அவர் பண்ணியிருந்தாலும் கூட, கட்டப்பாவை காணல வந்து ஏ பெண்ணே பெண்ணே அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி எனக்கு வாய்த்த அடிமகள் வந்து கண்ணாடி பூவுக்கு வண்ணம் இல்லை அப்படின்னு அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப. 8வது இடத்தை சாம் சிஎஸ் இசையமைப்பாளர் பெற்றிருக்கின்றார். அவர் வந்து அம்புலி, அதுக்கப்புறம் விக்ரம் வேதா, அப்புறம் வந்து புரியாத புதிர் போன்ற படங்கள் பண்ணாலும் கூட அவருடைய டாப் மோஸ்ட் டூ மூவிஸ், அது வந்து ஒன்று வந்து புரியாத புதிர் இன்னும் வரல. அதே மாதிரி விக்ரம் வேதா இந்த 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த விக்ரம் வேதாவில் வந்து மிக முக்கியமாக வந்து யாஞ்சி அந்த மாதவன் சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி புரியாத புதிரில் எனக்கு வந்து வெள்ளை காண ஒன்று நன்னே தானா தானே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி மழை சாரலுக்குள்ளே நனையும் காற்றை போல அல்லவா மனம், அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட அந்த பாட்டோட மாண்டேஜஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாண்டேஜ். பாருங்க, பாட்டை வந்து சொதப்பி வச்சுருக்கார். அடுத்ததாக 8வது இடத்தில் சாம் சிஎஸ் பிடித்திருந்தாலும் 7வது இடத்தை நம்பிக்கையாக பிடித்திருக்கின்றார் சித்தார்த் விபின். சித்தார்த் விபின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் வந்து பைக் எடுத்துன்னு போயிட்டு நிறுத்திட்டு பாட்டாக இருக்கும். அவர் வந்து உதவுங்கிறார். அவர் தான் வந்து இசையமைப்பார் சித்தார்த் விபின். அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதுக்கப்புறம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அதுக்கப்புறம் ஜாக்சன் துரை, இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஜேகே என்னும் நண்பன் வாழ்க்கை கூட அவர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு, இவர் பண்ணதுலேயே வந்து செம ஃபேவரெட் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராவில் வந்து அந்த சாங்கு. என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் செய்ய எனக்கு தெரியலை. அதேமாரி அந்த ப்ரேயர் சாங் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான சாங்கு, ரொம்ப அற்புதமான சாங்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் பேய் பேசுகிறேன் வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த சாங்குங்க, சில்லா கெட்டும்மா சில்லா கெட்டும்மா, அதுவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த டம்ளர் குத்துக்கு ஆடுவாங்க பாருங்கள், சான்ஸே கிடையாது, அன்பிலீவபிள். ஸோ 7வது இடத்தை வந்து நம்ம சித்தார்த் விபின் பிடித்திருந்தாலும் கூட 6வது இடத்தை சி சத்யா பிடித்திருக்கின்றார். அவர் வந்து நெடுஞ்சாலை, தீயா வேலை செய்யணும், குமார், எங்கேயும் எப்போதும் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது எனக்கு வந்து எங்கேயும் எப்போதும் வந்து மாசம்மா 6 மாசம்மா அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த படம் வந்த பொழுது
அதேமாதிரி நெடுஞ்சாலையில் வந்து ஏழை ஏழை எங்கே இருக்க அந்த சாங்கும் வந்து ரொம்ப நல்ல பாட்டு. அதை கம்போஸ் பண்ண விதம், அதை பாடின விதம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து அவர் வந்து கொஞ்சம் மெருகேற்றினா அவர் வந்து அவருடைய அடுத்த கட்ட இடத்துக்கு அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி சித்தார்த் பின் வந்து தொடர்ந்து இசையில் வந்து கவனம் செலுத்தினார்னா கூட அவர் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கலாம் அப்படின்றதையும், சாம்சியஸுடைய அந்த புரியாத புதிர், அதாவது மெல்லிசை திரைப்படத்தில் அந்த சாங் மழை சாரல் கொள்ளே, அந்த பாட்டு அவ்வளோ சூப்பரான ஒரு பாட்டு. இவங்களாம் வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள். ஸோ 6 வரிசையில் வந்து 6 முடிஞ்சிருக்கு. ஸோ 5வதாக கே. மிஷ்கினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கே வந்து யுத்தம் செய், முகமூடி, கிருமி, அதுக்கப்புறம் வந்து கமெடி பாடம், ஃபேமஸான ராஜீவ் ரவியோட கமெடி பாடம், மலையாள கமெடி பாடம், அதுக்கப்புறம் அன்னை ரசலும், அப்புறம் அம்மணி, அப்புறம் வந்து இந்த படங்கள்லாம் அவர் வந்து இசையமைத்தாலும் கூட எனக்கு வந்து அம்மணி படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது. அது வந்து மழை இல்லையே வெயிலும் இல்லையே வானவில் வந்ததே அம்மணியே. அது வந்து அம்மணி படத்தில் வந்து ஒரு பாட்டு. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்ணே உன் கார்குழல் அப்படின்ட்டு அது ரொம்ப 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 அற்புதமாக ஒரு இழுத்து பாடியிருப்பாங்க. பாட்டு கேட்குறவங்க தயவுசெய்து இந்த பாட்டை பாருங்கள். ஏன் நான் கர்ணகுடூரமாக இந்த பாட்டெலாம் பாடுறேன்னா, நான் வந்து மழை இல்லையே வெயிலும் இல்லையே வானவில் வந்ததே அம்முனியே இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அதை வந்து கேட்க முடியாது. ஸோ கர்ணகுடூரமாக இருந்தாலும் இந்த பாடல் நீங்கள் கேட்டு இந்த பாட்டை நீங்கள் வந்து யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே, இந்த படத்து பேரை சொல்லி யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே நீங்கள் வரும். அந்த பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த பாடல்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். யுத்தம் செய்யல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். முகமூடியிலையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்ன எல்லாத்த விட வந்து கேவுக்கான உச்சம் தொட்ட விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து அன்னை முரசலும் படத்தை சொல்லுவேன். மலையாள படமான அன்னை முரசல். அதில் வந்து கண்டு ரெண்டு கண்டு கடலின் நடுவே சாங், அது மலையாள சாங். அது ரொம்ப பிடிச்ச சாங்கு. அதை விட ஆண்ட்ரியா வாய்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும், கண்டு கண்டு. வாவ், நீங்கள் அன்னை முரசலும் பார்த்தீங்கன்னா அந்த பாடலையும் ஆண்ட்ரியாவையும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸ் வாவ், ஏஞ்சல், தேவதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் அந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு அவங்க அவசரமாக கிளம்பி வருவாங்க. இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கு. வாவ் வாவ் வாவ், அது அந்த சாங் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். கண்டு கண்டு வா, ரைட். இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது நான் பாடுறது. அதனால் நீங்கள் வந்து அடுத்தது வந்து 5வது இடத்தை 2 பேர் பங்கு போட்டுக்கிறாங்க. கே ஒன்று, அடுத்தது வந்து நடராஜன் சங்கரன். மூடர்குடம், எங்கிட்ட மோதாதே, கொலஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கன்னியும் ஒரு களவாணியும், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் வந்து பண்ணாலும் கூட எல்லாமே புதுமையான ஒரு மாதிரி பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி. இப்போ எங்கிட்ட மோதாதே வந்து ஒரு 1980s போஸ்டர் விட்டுருக்காத. மூடர்குடம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்களம். அப்புறம் வந்து கொலஞ்சி, அப்புறம் ஒரு கன்னியின் களவாணி, இந்த மாதிரி படங்கள் வித்தியாசமான படங்கள் இருந்தாலும் அவர் வந்து கண்ணோடு அதாவது மூடர்குடத்தில் வந்து கண்ணோடு கண்கள் மோத வந்த அந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரா எனக்கு ஒன்றும் தெரியல, ஏபிசிடியும் கொப்பந்தாடி, அந்த சாங்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும். அதில் நாய்க்கு பொம்மைக்கு எல்லாத்துக்குமே சாங் போட்டிருப்பார் அவர். நடராஜன் சங்கரன் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு இசையமைப்பாளர். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கான தளங்கள் கிடைச்சுன்னா அவர் வந்து இன்னும் மென்மேலும் வளருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இந்த 5வது இடத்த வந்து கேவும் நடராஜன் சங்கரம் பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க. இதில் கே வந்து நிறைய உச்சங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் வந்து ராஜீவ் ரவி கூட ட்ராவல் ஆகி இந்திய அளவில் வந்து அவர் புகழ் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எல்லாம். ஓகே, ஸோ 5ஆம் இடத்தை பிடித்து கொண்டவர்கள் வந்து அதில் வந்து கே அண்ட் நடராஜன் சங்கரன், ரைட். அதன் பிறகு 4ஆம் இடத்தை வந்து நிவாஸ் கே பிரசன்னா பண்ணியிருக்காரு. அவர் அது ஆக்சுவலாக வந்து ஒரு மிஞ்சி போனால் அவர் வந்து ஒரு 3 படம் 4 படம் தான் பண்ணியிருக்காரு. தெகிடி, சேதுபதி, ஜீரோ, இப்போ வர்ற கூட்டத்தில் ஒரு நீ தான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரை அவருடைய ஆல்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தெகிடியில் வந்து விண்மீ விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்ணே விழியின் இறைமை தொலைத்தேன். அவ்வளோ அற்புதமான சாங்கு. அதை பிக்சரேஷன் பண்ண விதமும் நல்லாயிருக்கும். நம்ம செம்மொழி பொங்கலை தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா அந்த பாடல் வந்து ரொம்ப நன்றாகவும் இருக்கும். அதேமாதிரி சேதுபதியில் வந்து ஒரு ரொமான்டிக் மூடு வந்து எடுத்துன்னு வர்றப்ப நான் சொன்னதுமே போய் கொடுக்கணும் ஓடி போய் பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன், பிடிக்குன்னு சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் வர சாங் அது. அதில் வந்து கொஞ்சம் பேசிட வேண்டாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சமாக பார்த்தா, அந்த சாங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி அனிருத்தோட சாங் வந்து அதே படத்தில் வந்து ஹே மாமா அந்த சாங்கு,
அந்த மியூசிக் வந்து பீட்டை வந்து ரொம்ப சப்வூஃபர்லாம் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாங். ஹே மாமா அந்த சாங் வந்து நிச்சயமாக சவுண்ட் ஃபுல்லாக வச்சு சப்வூஃபரோடு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக்கை நிவாஸ் கே பிரசன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து 4வது இடத்தை பிடித்திருக்கின்றார். ஸோ அடுத்தது 3வது இடத்தை ஜஸ்டின் பிரபாகரன் பிடித்திருக்கின்றார். என்னை பொறுத்தவரை நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா அவர் வந்து பண்ணையாரும் பத்மினியும், ஆரஞ்சு மிட்டாய், ஒரு நாள் குத்து, உள்குத்து தொண்டன் போன்ற படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து பண்ணையாரும் பத்மினியும் அண்டு ஒரு நாள் குத்து. பண்ணையாரும் பத்மினி வந்து ஒரு நாள் குத்து முதல்ல பார்த்துருவோம். ஒரு நாள் குத்துல வந்து எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எந்தன் களி தீக்க எப்போ வருவாரோ, அதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அந்த பாட்டை கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியே அழகே ஏ அழகே அடியே பேசாம 100 100 கூறு போடாதே. வாவ், செம சாங் அது. அதே மாதிரி இன்னொரு வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு டிஸ்கோ பேஸில் ஒன்று போட்டு மங்கள்யமே தந்துன்னா மவ ஜீவன், அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாட்டெலாம் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அது பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி பண்ணையாரும் பத்மினியில் வந்து உனக்காக பிறந்தேனே எனதழகா இருப்பேன், உனக்காக பிறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது என்னோட பாசம். நிஜமா மெல்லிய இரவு விளக்கொலியில் இந்த பாட்டை நீங்கள் பொறுமையாக கேட்டு பாருங்கள், யூ லவ்ட் இட். காதல் வந்தாச்சோ இது காதல் வந்த அந்த சாங், அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் கேட்டு பாருங்கள். அதேமாதிரி எங்கள் ஊர் வண்டி, அந்த வண்டிக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குற மாதிரியான ஒரு டயர்னு அடிச்சு நல்லா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாங் அந்த வண்டி சாங்கு. ஸோ ஜஸ்டின் பிரபாகரன் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றார். அவருக்கு இன்னும் வந்து புதிய தளங்கள் கிடைக்கும்பொழுது அவர் வந்து நல்ல இடத்த வந்து பிடிப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை. அடுத்ததாக 2வது இடத்தை தரன் பிடித்திருக்கின்றார். தரன் வந்து ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிற ஒரு இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர். ஆனால் சிறு வயதிலே வந்து உச்சம் தொட்டவர். இப்போ பாரிஜாதத்துலேயே வந்து கொடுத்த பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், யாரடி இனிமோகனி, லாடம், போடா பொடி, ஆஹா கல்யாணம்ன்ற வந்து ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் வந்து போட்டிருந்தவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட், மை ஃபேவரட் சாங்ஸ் வந்து பாரிஜாதத்தில் வந்து உன்னை கண்டேனே முதல் முறை நான் என்னை தொலைத்தேனே முற்றிலுமாய் காதல் பூதமே, அவ்வளோ ஹஸ்கியாக அவ்வளோ சூப்பராக அந்த ரெயின் சாங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், ப்ளூ டோனில் இருக்கும். அதே எக்ஸாக்ட்லி லாடம் படத்தில் வந்து சிறு தொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் பூக்கும் வரும் இரவுகளில் இன்னும் இன்னும் நான். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த பாட்டு, தப்பாக பாடிட்டு இருக்கேன், மன்னிக்கணும். ஸோ இந்த 2 பாட்டும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், எல்லாமே ரெண்டுமே ப்ளூ டோனில் இருக்கும். அதே மாதிரி இந்த லாடமில் ஒரு சாங் ஒன்று இருக்கும், அந்த பாட்டு வந்து நிறைய பேர் பிடிக்கல, ஆனால் அது ஃபேமஸ் ஆகலை. ஆனால் அந்த படத்தில் பிடிச்ச பாட்டு ஏ மக்கா ஏ மக்கான்னு ஒரு சென்னையை பற்றின ஒரு சாங். அது அதில் டான்ஸர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஆடிருப்பாங்க. அது வந்து இவர் என்ன மாஸ்டர் கையிலெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடுவார், அவர் டக்குன்னு பேர் வர மாட்டேது, அவர் தான் அதுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார். அந்த பாம்பே டான்ஸர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஹிப் ஷேக்லாம் பண்ணி ஆடுவாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், அடுத்ததாக வந்து அவருடைய படைப்பிலே வந்து ஆஹா கல்யாணம் எனக்கு ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட். அவருடைய ஆல் டைம் ஃபேவரட் எப்பயுமே காலையில் ஒரு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது வந்து ஆஹா கல்யாணம் படத்தில் வந்து மழையின் சாரலில் நாணய தோன்றுது நடுங்க தோன்றுது பிழைகள் என்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது. பிழைகள்னே தெரியுமா, அது தப்பா, அது தப்புன்னு தெரிஞ்சால் வந்து அது புதையல் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறான். அவ்வளோ ஒரு அற்புதமான எந்தூசியாசமான ஒரு பாட்டு, அது ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் அது. அதேமாதிரி அதே படத்தில் வர்ற பான் சாங் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தலடா நான் நண்பண்ணா இங்கே இருக்கிற அந்த கேட்சியான அந்த டைலாக்ஸ்லாம் வச்சு பண்ண பாட்டு அது. அப்புறம் ஹனியே இல்லாமல் நான் இல்லையே, அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தை தரன் பிடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இன்னும்
பெரிய இடத்துக்கு போகணும். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல மெலடிஸ்லாம் அவ்வளோ அற்புதமாக கை வரும். நிச்சயமாக அவர் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார் நான் நம்புகிறேன். அதே மாதிரி முதலிடத்தை பிடித்தவர் வந்து 2 பேர் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து விஷால் சந்திரசேகர் அண்ட் ஷான் ரால்டன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஷால் சந்திரசேகர் பார்த்துருவோம். அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 20 படங்கள் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அப்புச்சி கிராமம், அப்புறம் ஜில்ஜாங் ஜக்கு, அப்புறம் சங்கிலி புங்கிலி, அப்புறம் வந்து சவாரி, பிருந்தாவனம். இதில் என்னென்னா ஜில்ஜாங் ஜக்கு, சவாரி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டார்க் மூவியாக எடுத்த படம். அதுலலாம் அவர் வந்து புதிய முயற்சின்னா அதில் வந்து விஷால் சந்திரசேகர் வந்து கண்டிப்பாக இருப்பார். எப்படி வந்து சங்கர் நாராயணன் வந்து எப்படி வந்து எங்கிட்ட மோதாதே, மூடர் குடம், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து அவர் பண்ணாரோ அந்த மாதிரி இதில் வந்து விஷால் சந்திரசேகர் நான் சொல்லுவேன். அது இதில் வந்து அவருக்கு ஆல் டைம் ஃபேவரட் விஷால் சந்திரசேகர் கிராஃப்லேயே வந்து ஷூட் த குருவி, ஜில்ஜங் ஜக்கில் அந்த சாங் வந்து செம்ம ஃபேமஸ். அது குற்றம் 23, அப்புறம் வந்து குற்றம் 23, அந்த இதில் வந்து பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே, அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். விஷால் சந்திரசேகர்கிட்ட வந்து நிறைய படங்கள், புதிய படங்கள் இருந்தாலும், புதிய களங்கள் உள்ள படங்கள் இருந்தாலும், அவர் இன்னும் வந்து கவனத்தை செலுத்தினார்னா இன்னும் வந்து அவர் அடுத்த கட்ட லெவலுக்கு அவர் போக முடியும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அடுத்தது வந்து ஷான் ரால்டன். சாண்டிலியனோட பேரன் அப்படின்னு தனுஷ் வந்து இதில் சொன்னார், ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ரைட். இவர் வந்து சதுரங்க வேட்டை, முண்டாசுப்பட்டி, அதுக்கப்புறம் ஜோக்கர், அப்புறம் வந்து பவர் பாண்டி, வேலையில்லா பட்டதாரி செகண்ட், இதெல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்கிற படங்கள். ஸோ இதில் வந்து முண்டாசுப்பட்டியில் வந்து ஒரு சாங், காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, அந்த சாங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் வந்து மியூசிக் சேனல் வந்து ஓடிட்டே இருந்த ஒரு சாங் அது. அப்புறம் வந்து ராசா மகராசா எங்கையா, அந்த ஒரு வந்து கிராமத்து பீட்டில் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். அதே மாதிரி ஜோக்கரில் வந்து செம ஃபேமஸான சாங் என்னங்க சார் உங்கள் சட்டான்னு, ரொம்ப வந்து ஜனநாயகத்தை வந்து சட்டை பிடிச்சி உழுகிற மாதிரியான ஒரு இசையில் அந்த பாடல்களை போட்டிருப்பார். அப்புறம் வந்து பவர் பாட்டில் வந்து பார்த்தேன் அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல் அது. அதே மாதிரி வெண்பனி மலரே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் உச்சம்தான் என்ன, அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு அது. ஸோ ஷான் ரால்டன் அண்ட் விஷால் சந்திரசேகர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்றதுக்காக அவங்க வந்து த பெஸ்ட்டு அப்படி அவங்க தான் வந்து அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த 10 நம்பர்களில் இருக்கக்கூடிய அத்தனை இசையமைப்பாளர்களுமே அதாவது எதிர்காலத்துக்கு தமிழ் சினிமாவில் வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்கள்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து மிக திறமையானவர்கள். அவங்களுக்கான நேரம், வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சு தான் அவங்க வந்து உச்சம் தொடுவதற்கு வந்து உச்சம் தொடும் நாள் வந்து வெகு தொழில். நாங்கள் இப்போயே உச்சம் தான் தொட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், சில இதே இசையமைப்பாளர்களை பார்த்துட்டு இந்த கமெண்ட் அடித்தாலும் அது நம்மளுக்கு அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உச்சம் தொடுறீங்களா, சந்தோஷம். ரைட். ரஹ்மான் அளவுக்கு உச்சம் தொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு நாங்கள் தொட்டுட்டோன்னு சொல்கிறீங்களா? ரைட், ஜஸ்ட் மார்க்கெட்டிங். வேறு என்ன? ஸோ இந்த இசையமைப்பாளர்கள் இவங்க போட்ட டியூன்ஸ், அதை வந்து அறிமுகப்படுத்தின விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், அது வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஏனென்றால் என்னோடய ரசனை எல்லோரோடும் ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கமெண்ட் அடித்தாலும் எனக்கு அது கவலை கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ISO 9000 சர்டிஃபிகேட்டை வாங்கி எங்கள் வீட்டில் மாட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ கமிங் அண்ட் வாட்சிங் திஸ். அதாவது இதாக விதண்டாவாதமாக கமெண்ட் அடிக்கிறவர்களாக சொன்ன கமெண்ட் அது, டோன்ட் மிஸ்டேக் மீ. வேறு என்ன, இந்த தளத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்த ஒரு ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு டாப் 10 செய்திகளில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனம் அல்லது டாப் 10 நிகழ்ச்சி அல்லது சமூக பிரச்சனை கொண்ட வீடியோ, ஏதோ ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாப் 10 கண்டஸ்டன்ட், டாப் 10 இசையமைப்பாளர்கள். மழை சாரல்குள்ளே நனையும் ஒரு மழை சாரல்குள்ளே நனையும் காற்றை போல, மழை சாரல்குள்ளே நனையும் காற்றை போலே அல்லவா மனம், மழை சாரல்குள்ளே நனையும் காற்றை போல அல்லவா மழை சாரல் போல்,
மழையின் சாரலில் நனையத் தோன்றுது நடுங்கத் தோன்று புதையலென்றே தெரிந்தும் கூட பிடித்து போனது புதையலானது.